நேர்களே வணக்கம். சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் ரேவதி நட்சத்திரம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது, மனிதர்கள் எல்லோருமே இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பதில்லை. சிலரிடம்தான் மிகவும் இரக்க குணம் இருக்கும். தங்கள் வேலைக்காக மாத்திரம் மட்டும் இறக்கப்படுவதாக காட்டிக்கொள்பவர்களும் உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்கிறது நமது ஜோதிட சாஸ்திரம். இரக்க குணம் மட்டுமின்றி மேலும் பல நல்ல குணங்களும் இவர்களிடம் உண்டு. அவை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். தங்கள் பெயர் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்கிற துடிப்பு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் நிறையவே இருக்கும். அதற்காக பல முயற்சிகளையும் அவர்கள் எடுப்பார்கள். அவர்கள் எளிதில் யாரையும் நம்பிவிட மாட்டார்கள். மற்றவர்கள் இவர்களை எளிதில் புரிந்து கொள்வதும் கடினமாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் இவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கையை வைக்கலாம். சாதாரண மனிதர்கள் கூட திறமசாலியா ஆக்கிவிடும் குணம் இவர்களிடம் உண்டு. போராடு குணமும் பெற்ற இந்த நட்சத்திரத்தினர் வெளிப்புற தோற்றத்தில் திறமைசாலிகள் போல் தெரிய மாட்டார்கள். பார்த்தால் பசு, பாய்ந்தால் புலி என்பது போல் இவர்களிடம் கொட்டி கிடக்கும் திறமைகளை மற்றவர்கள் எளிதில் எடை போட்டுவிட முடியாது. யார் எதிர்த்தாலும் அதை எதிர்கொண்டு நிற்கும் பலம் இவர்களுக்கே சொந்தம் என்று கூறலாம். அப்படி எதிர்ப்புகள் வரும்போது கோபத்தை வெளிப்படுத்தாத இவர்கள் சிரித்தே காரியத்தை சாய்த்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட திறமைசாலிகள் தான் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். புகழ்பெற்றவர்களாக காணப்படும் இவர்களை சுற்றி ஒரு கூட்டம் எப்போதுமே இருக்கும். நாத்திகவாதிகளை இந்த நட்சத்திரத்தில் பார்க்க முடியாது. பழமையான விஷயங்களை ஆதரித்து பேசும் இந்த நட்சத்திரத்தினர் நிறைய நண்பர்களை பெற்றிருப்பார்கள். பணம் இருக்கிறது என்பதற்காக மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மாட்டார்கள். எல்லோரையும் சரிசமமாக மதிப்பிடுவார்கள். அதிகாரத்தால் இவர்களை பணிய வைப்பது என்பது மிகவும் கடினம். இவர்களது குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அது சிறப்பாகவே இருக்கும் என்று அடித்து கூறலாம். காமத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட இவர்கள் அழகான உடல் அமைப்பு கொண்டவர்களாகவும் காணப்படுவார்கள். கண்களாலேயே பெண்களை கவிழ்த்துவிடும் இவர்கள் பெரும்பாலும் காதல் திருமணமே செய்து கொள்வார்கள். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் மீனம் ராசிக்கும் அப்படியே இது பொருந்தும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.